ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ பெரிய வெங்காயத்தையும் தக்காளி மசாலாத்தூளை சேர்த்து அரைச்சி ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு ரெட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது வெடித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடலாம். பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். அது மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சிடணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பெரிய எண்ணெயில் நல்லா வதக்கிடுறேன். இப்போ மிளகாய் தூள் வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவும் சேர்த்துடலாம். மசாலாவும் சேர்த்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். அதோடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம். அதனால் அதனுடைய பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் வதக்கிடணும். எண்ணெயில் வதக்கும்போது அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. நான் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரையும் சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தயிரும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்து கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த பீன்ஸையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருந்த பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பீன்ஸ் ஒரு 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்திருப்பேன். சிக்கன் 1/4 கிலோ சிக்கனு. இப்போ பீன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது திக்காக வேணால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா குழம்பு மாதிரி வேணுன்னா நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் குழம்பு தான் வைக்க போகிறேன், அதனால் நல்லா தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய சிக்கன் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். குக்கர் மூடி போட்டாச்சு. இப்போ விசில் போட்டுக்கிறேன். இது வேகட்டும். குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் நமக்கு கிரேவியாக வேணும்னா இதை கொஞ்சம் வற்ற வச்சு எடுத்துக்கோம்னா நமக்கு கிரேவியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி சிக்கன் ரெட் பீன்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.